என் பேர் வந்து நஸ்ரின். என் பேர் வந்து நஸ்ரின். நான் ஓட்டமாவடியில் இருக்கேன், பெட்டிகலோ டிஸ்ட்ரிக்ட். நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில வந்து டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டியில ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். அதோட சேர்ந்து தான் வந்து நான் இந்த எபெக்ஸோரா பிஸ்னஸும் வந்து செய்துட்டு இருக்கேன். ஓகே, இதான் வந்து என்ன என்ன பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன். ஆல்ரெடி வந்து நான் இதே மாதிரி மீன்ஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குரிய ஒரு பிசினஸ் வந்து ஆல்ரெடி செய்துட்டு இருந்தேன். நான் ஒரு 1 இயரா வந்து செய்து அதுக்கு பிறகுதான் வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ருஷானி அக்கா மூலமா தான் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் வந்து நான் அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் வந்து அல்லாஹ், அடுத்தது வந்து அவங்க என் லீடர்ஸ் மூலமா தான் வந்து துஷானா சிஸ்டர், ருஷானி அக்கா இவங்க மூலமாகத்தான் நான் வந்து இந்த பிசினஸுக்குள்ள வந்து இன்வால்வ் ஆகினேன். அடுத்த விஷயம் வந்து என்னதான் ஒரு பிசினஸுக்குள்ள ஒருத்தங்க இன்வால்வ் ஆகினாலுமே மெயினா வந்து ஒன்று அவங்களோட முயற்சி இருக்கணும். நம்ம வந்து எந்த ஒரு முயற்சியுமே செய்யாம நமக்கு வந்து எந்த ஒரு பலனும் கிடைக்காது. அதோட வந்து நமக்கு ஒழுங்கா கைட் பண்ணக்கூடியவங்க, நம்மளோட சக்சஸ வந்து பாக்குறதுக்கு விரும்புறவங்க, அடுத்தது வந்து நம்மள சக்சஸ் ஆக்கி காட்டணும்ன்றதுக்காக நம்மளோட சேர்ந்து ஒர்க் பண்றவங்க, அப்படியானவங்க வந்து நம்மளோட இருக்கைக்குள்ள வந்து நம்மளாலையும் வந்து என்ன செய்ய இயலும்னு சொல்லிட்டு அச்சீவ் பண்ண இயலும். ஓகே, அதே மாதிரி தான் வந்து எனக்கு நான் சொன்ன லீடர்ஸ், அடுத்து வந்து எந்த டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு சப்போர்ட்டிவான நிறைய டீம் மெம்பர்ஸ். இதுல இருக்கிற அஸ்மியா சிஸ்டர், அஸ்ரா, இப்படி வந்து நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். எந்த டீம் மெம்பர்ஸுமே வந்து என்னுடைய சக்சஸுக்கு வந்து முக்கியமான ஒரு ரீசன். ஏன் நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னு சொல்லி சொன்னா, எல்லாருமே யோசிப்பீங்க, தனியா ஒரு ஆளால வந்து இந்த பிசினஸ்ல நீங்க டெவலப் ஆகணும், நல்ல நல்ல ரீச் ஆகணும்னு சொல்லி கேட்டா, அது வந்து ஒரு 50%. அதாவது வந்து செல்ஃபா வந்து லேர்ன் பண்ணி நம்மளா வந்து எல்லாமே செய்யறது வந்து ஒரு 50% இருந்தாலும், ஒரு டீம் ஒர்க், ஒரு லீடரோட ஒரு சப்போர்ட், அடுத்து வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கோல தான் வந்து இன்னுமே நம்மளால பிசினஸ்ல நம்ம நினைக்கிறத விட நிறைய சக்சஸ வந்து பார்க்க இயலும். ஓகே, இதுல வந்து பிசினஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ணவங்க இருப்பீங்க. எல்லாருக்குமே வந்து நான் ஆல் தி பெஸ்ட் சொல்றேன். நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வந்து வந்திருக்கீங்க. இதை நீங்க நல்லா யூஸ் பண்றதும் இதை வந்து லூஸ் பண்றதும் உங்களோட கையில தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படின்னு சொல்லி சொன்னா, ரத நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றது விளங்குதான்னு சொல்லி சொல்லுங்க, சரியா? சரிங்க. ஓகே, இது விளங்குதா ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது? விளங்குது விளங்குது. ஓகே. கொஞ்சம் வெயிட். ஒரு 1 minute வெயிட். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது விளங்குதா? விளங்குது. ஓகே, இதுதான் வந்து நான் இதுவரைக்கும் எபெக்ஸோராவில், அதாவது இது 4th வீக்குரியது. இன்னும் வந்து இதுல 20,000 வந்து ஹெட் ஆகி வரும். இதுவரைக்கும் நான் ஏர்ன் பண்ணது வந்து 7 லட்சம். அந்த 20,000 டோட்டலா சேர்த்து வந்து 7 lakhs வந்து எபெக்ஸோரா பிசினஸால வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். முக்கியமாவே வந்து இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்குமே ஒரு மனசுக்கு வந்து ஒரு திருப்தியான, அதோட சேர்த்து வந்து நம்மளும் வந்து நம்ம ஆசைப்படுற மாதிரியான ஒரு நல்ல இன்கம் இருக்கட்டும். அடுத்து வந்து நம்மளுமே வந்து ஒரு என்னன்னு சொல்றது, நம்மளோட லைஃப்ல நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், அது எல்லாமே அச்சீவ் பண்றதுக்குரிய ஒரு பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் இந்த எபெக்ஸோரா பிசினஸ் வந்து நான் சொல்லுவேன். இதுதான் வந்து நான் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணது. அதாவது வந்து நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு அதோட சேர்த்து பார்ட் டைமா தான் வந்து இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுலயே வந்து என்னால இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண இயலுமா இருந்தா, இப்ப நீங்களும் ஜாயின் பண்ணி இருக்கிறவங்க யோசிப்பீங்க, நானும் வந்து இதுல ஏர்ன் பண்ணலாமா, என்னாலையும் வந்து நல்ல இன்கம் நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு இன்கம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று இருக்கும். கண்டிப்பா வந்து எல்லாராலையுமே நல்ல இன்கம் எடுக்க இயலும். அதுக்குரிய எஃபர்ட் வந்து நீங்க தான் போடணும்.
ஓகேயா? அடுத்தது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, நான் போன மந்த் நினைக்கிறேன் ஒரு 2 மந்த்ஸ் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முதல் வந்து நான் மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகிட்டேன். அதுக்குரிய போஸ்ட் தான் இது. இந்த லீடர்ஸ் எல்லாருமே என்னை விஷ் பண்ணதுக்குரிய ஒரு போஸ்ட் ஒன்று வந்து நான் போட்டிருக்கேன். இதுவும் வந்து என்னன்னு சொல்றேன், இந்த பிசினஸ்ல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கணும். எல்லாருமே அதுக்காக தானே ஒர்க் பண்றேன். 250 கம்ப்ளீட் பண்றது நம்மளோட பிசினஸ்ல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 250 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 10,000 இன்கம் எடுக்கிறதுக்காக ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது தான் வந்து என்னன்னு சொல்றேன், அடுத்த ஒரு போஸ்ட் மாதிரி அடுத்த ஒரு டாஸ்க் தான் வந்து இந்த மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகிறது. ஸோ வந்து நான் மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகினேன். அது வந்து அதுவும் வந்து நான் இங்கே படிச்சுட்டு இருக்கக்குள்ள பார்ட் டைமா தான் செய்துட்டு இருக்கக்குள்ள தான் என்னாலையும் ஏழுமா இருந்தது. அப்ப இதுல வந்து நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க, வீட்டுல இருக்கிறவங்க இருப்பீங்க, இல்ல வந்து கொஞ்சம் பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸா இருப்பீங்க, நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, அடுத்தது வந்து A-level ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குதுங்க, O-level முடிச்சிட்டு இருக்கிறவங்க இருக்கீங்க. இப்படி எல்லா கேட்டகரிலையும் வந்து பிசினஸ் செய்துட்டு இருக்கீங்க. எல்லாராலையுமே வந்து ஏர்ன் பண்ண இயலும்ன்றதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போற அஸ்மியா சிஸ்டர் வந்து ஒரு பெஸ்டான ஒரு லீடர். அவங்களும் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப எல்லாருமே இதுல இருக்கிறவங்க யோசிப்பீங்க, இதால இன்கம் எடுக்கலாமா, எல்லாராலையுமே வந்து இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ண இயலுமான்னு சொல்லி. நானுமே வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்குள்ள வந்து உங்களையும் மாதிரி தான், எல்லாரையும் மாதிரி ஒரு 250 கம்ப்ளீட் பண்றதுக்கே ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும் ஒரு மைண்ட் செட்டோட இதுல வந்து ஜாயின் ஆகின ஒரு ஆள் தான். ஆனா வந்து சிம்பிளா வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸுக்குள்ள நான் எஃபர்ட் போட்டேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் ஆகி கொஞ்ச காலம் பிசினஸ்ல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தேன். லீடர்ஸ் எல்லாருமே லீடர்ஸ் எல்லாருமே வந்து நல்ல இன்கம் எடுத்து அவங்க க்ரோ ஆகுறத பார்க்க வந்து ஒரு ஆசமா இருந்துச்சு. ஓகே, நம்மளும் இதுல ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டு பார்ப்போம், ஒரு 10,000 இன்கம் சரி எடுக்கணும் ஒரு ஐடியாவில தான் வந்து பிசினஸுக்குள்ள வந்து நான் இன்வால்வ் ஆகினேன். 10,000 இன்கம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக் 2 வீக்ஸுக்குள்ள நான் நல்லா வந்து எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு 1 வீக்குக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அப்ப இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன்னா, இதுல எல்லா கேட்டகரிலையுமே நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப கொஞ்சம் பேர் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ்ல இருப்பீங்க. என்னால இயலா கேட்டா வந்து நிறைய ரீசன் சொல்றவங்க இருப்பீங்க. எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி ஒரு ரீசன் சொல்றவங்க இருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்குமே இந்த பிசினஸுக்கு டைம் கொடுக்க இயலான்னு சொல்ற ஆளா இருந்தா நீங்க எந்த ஒரு பிசினஸுமே உங்களால செய்யறது வந்து கஷ்டம். ஏன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல்லா இப்ப நீங்க தனியா ஒரு ஓனா ஒரு பிசினஸ் செய்றீங்கன்னு சொல்லி சொன்னா, அதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து உங்களோட அதாவது உங்களுக்குரிய ஒரு என்னன்னு சொல்றேன், நீங்களா தான் எல்லா எஃபர்ட்டுமே போட வேண்டி வரும். எல்லா ஐடியாஸ்ல இருந்து எல்லாமே வந்து நீங்க தனியா ஒரு ஆளா தான் மேனேஜ் பண்ண வேண்டி வரும். ஆனா இங்க அப்படியா? இல்லவே இல்ல. இங்க வந்து நீங்க என்ன ஒரு ஹெல்ப்பா இருந்தாலுமே உங்களோட லீடர்ஸ் சப்போர்ட்டோட தான் வந்து இந்த பிசினஸ்ல நீங்க க்ரோ ஆகுறீங்க. அப்ப உங்களுக்கு வந்து ஐடியாஸ்ல இருந்து ஒவ்வொரு விஷயமுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்குமே அதாவது வந்து இப்ப இந்த மீட்டிங் கூட இந்த ஜூம் மீட்டிங் கூட வந்து நடக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த ஜூம் மீட்டிங்ஸ் நடத்தணுமான்னு சொல்லி கேட்டா லீடர்ஸுக்கு வந்து ஒரு தேவை ஒன்று இருக்காது. இப்ப ருஷானி சிஸ்டருக்கு வந்து ஒரு தேவை ஒன்று இல்லை. எப்படியுமே அவங்களோட டீம் வந்து ஓகே நல்லா க்ரோ ஆகும், அவங்க வந்து நல்ல இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையில்லை. ஏன் அவங்க நடத்துறாங்க, எந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே நல்ல இன்கம் எடுக்கணும், எல்லாருமே வந்து இதுல சக்சஸ் ஆகணும்ன்றதுக்காக வந்து இந்த ஜூம் மீட்டிங்ஸ் நடக்குது. ஆனா நிறைய பேர் வந்து இந்த ஜூம் மீட்டிங்ஸ் ஜாயின் பண்றதுக்கு வந்து சோம்பேறித்தனம். எந்த ஒரு ஜூம் மீட்டிங்ஸும் அட்டன் பண்ண மாட்டீங்க, குரூப்ஸ்ல வர எந்த ஒரு அப்டேட்டுமே பார்க்க மாட்டாங்க, எந்த ஒரு விஷயமுமே வந்து அவங்க எஃபர்ட் போடாம இருந்துட்டு பிசினஸ் கஷ்டம்னு சொல்லி சும்மா ஒரு ரீசன் மட்டும் சொல்லுவாங்க. அப்படி வந்து நிறைய பேர் இருக்கீங்க, இருப்பாங்க. அதையும் தாண்டி சில பிள்ளைகள் வந்து பிசினஸ் மிச்சம் எந்த டீம்லயே வந்து இன்றைக்கு ஒரு ஆள் அவங்க வந்து எட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க டிக்டாக்ல எல்லாம். அப்ப எனக்கே தெரியா அவங்க அந்த அளவுக்கு எல்லாம் யோசிச்சு அவங்க டிஃப்ரெண்டான ஒரு ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வந்து இந்த பிசினஸ் அவ்வளவு வடிவா செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கக்குள்ள நமக்கு தோணாத ஐடியாஸ் எல்லாம் நம்ம டீம்ல இருக்கிறவங்க செய்யறாங்களே, புதுசா ஜாயின் பண்ற பிள்ளைகள் வந்து இவ்வளவு ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செய்யுதுகளே என்று சொல்லி இன்றைக்கு உண்மையாவே வந்து அவ்வளவுக்கு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. டீம் மெம்பர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பிசினஸ் லவ் பண்ணி செய்யறாங்க. அப்படி இந்த பிசினஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ தெரிஞ்சதா இருந்தா எல்லாருமே வந்து இதுக்கு நல்ல ஒரு எஃபர்ட் போடுவீங்க, டைம் கொடுத்து ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் எல்லாருமே இதுல ஒர்க் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா ருசானி சிஸ்டர், சஃபா சிஸ்டர், இப்ப மிஸ்ரா சிஸ்டர், அதே மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நிறைய பேர் வந்து எஃபர்ட் போட்டதுக்குரிய பலனை வந்து இப்ப அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க.
பிசினஸால வந்து இப்ப எல்லாருக்குமே ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ ஒன்று இருக்கும். ஒரு பிசினஸ் செய்ய போகல ப்ராடக்ட்ஸ் வந்து இதெல்லாமே நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லி ஒரு டவுட் ஒன்று இருக்கலாம். அடுத்தது வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து இந்த பிசினஸ் என்னால செய்ய இயலுமா, நம்மளால இன்கம் எடுக்க இயலுமான்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கலாம். டீம் எப்படி நான் கைட் பண்றேன்னு சொல்லி டவுட் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து நான் பிசினஸ்ல ஜாயின் ஆகினதுக்கு பிறகு வந்து எனக்குள்ளே நிறைய ஸ்கில்ஸை வந்து நான் டெவலப் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு பிரசன்டேஷன் பண்ற விஷயமா இருக்கட்டும், இப்ப இந்த ஸ்லைட்ஸ் வந்து உண்மைக்குமே வந்து இந்த ஸ்லைட்ஸ் பண்றது, இந்த ஜூம் மீட்டிங் செய்யறதெல்லாம் வந்து எல்லாமே இந்த பிசினஸுக்குள்ள வந்ததுக்கு பிறகு லேர்ன் பண்ண விஷயங்கள் தான். ஒரு விஷ் பண்றதுக்குரிய ஒரு இது பண்றது, ஒரு சிவி ரெடி பண்றது, இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து செல்ஃப் அலைன் பண்ணது எல்லாமே வந்து இந்த பிசினஸ் தந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதே மாதிரி வந்து நீங்க இந்த பிசினஸ் நீங்க டைம் கொடுத்து இப்ப எத்தனை பேர் வந்து உங்களுக்கு வந்து பேசினாலும் உங்களோட லீடர்ஸ்ட இருந்து எவ்வளவு சப்போர்ட்ஸ் கிடைச்சாலுமே நீங்க எல்லாம் வந்து உங்களுடைய அந்த பிசினஸ் நீங்க நான் நல்லா செய்யணும், நான் நல்ல இன்கம் எடுக்கணும், நான் ஒரு பெஸ்டான லீடரா இருக்கணும் இந்த ஒரு வகையில வந்து நீங்க ஒர்க் பண்ணுவீங்கன்னா மட்டும்தானே உங்களால வந்து பிசினஸ்ல க்ரோ ஆகலும். அது வந்து 100% ஷுவர் பண்ணி சொல்லலாம். இப்ப இதுல வந்து கொஞ்சம் பேர் பாய்ஸ் இருப்பாங்க, பாய்ஸ் இருப்பீங்க, வயசானவங்க இருப்பாங்க. நாங்க வந்து போன மந்த் 2ஆம் மாசம் 1ஆம் தேதி முதலாம் தேதி நினைக்கிறேன் மீட், அதாவது வந்து ஈவெண்ட் ஒன்று நடந்தது. நல்ல கிராண்டான ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்து கலம்புல இருக்கிற ஒரு ஹோட்டல் ஒன்றுல டைமண்ட் க்ரௌன் ஹோட்டல்ல வந்து ஒரு ஈவெண்ட் நடந்து அந்த ஈவெண்ட்ல வந்து நிறைய பேர் 50+ 16+ இருக்கிறவங்க எல்லாம் வந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து பிசினஸ் செய்து பிசினஸ்ல வந்து பில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவ்வளவு வயசானவங்க எல்லாம் செய்ய போகல, ஏன் நம்மளால இயலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல எல்லாம் போய் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஹோட்டல் ஒன்றுல வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று அட்டென்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ரீதியான ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகி அதுல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது எல்லாம் வந்து ஒரு உண்மைக்குமே எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். நம்மட பேரை வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு கிஃப்டோ ஏதோ உண்டு அவங்க சார் ஒரு சர்டிபிகேட் எல்லாம் நமக்கு தந்து அதுல வந்து அந்த இடத்துல எல்லாம் வர அந்த கௌரவிப்பு வந்து அதெல்லாம் வந்து வந்து எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம். ஒரு விஷயம் நம்ம செய்யற மாதிரி இருந்தோம்னா அதுக்குரிய ஒரு பலன் வந்து நம்ம ஆசைப்படுற மாதிரி இருக்க போகல இன்னுமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அதே மாதிரி தான் வந்து அந்த ஈவென்ட் வந்து எனக்கும் இருந்துச்சு. உண்மைக்குமே வந்து வீட்டுல இருந்து நான் கூட்டிட்டு போனது உமா மட்டும்தான். அப்ப வந்து போறீங்கள அதுக்காக உமா மட்டும்தான் கூட்டிட்டு போனேன். நான் தம்பி தங்கச்சியில நான் உமாவும் தான் போனேன். உமாக்குமே அது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கும் அதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கம்பெனி தந்ததுக்கு உண்மையாவே அவங்களுக்கு தேங்க் பண்ணியே ஆகணும். அவ்வளவு செலவழிச்சு வந்து அவங்க வந்து அவ்வளவு அழகா வந்து பெர்ஃபெக்டா அந்த அந்த ஈவெண்ட்டை வந்து அப்படி என்ஜாய் பண்ற மாதிரி செய்திருந்தாங்க. அதுல அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்க உங்களோட லீடர்ஸ் யாரும் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாலும் நீங்க கேட்டு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இந்த பிசினஸ்ல நடக்குதான்னு சொல்லி கேட்டா நடக்குது. பிசினஸ்ல வந்து நீங்க என்னாத அளவுக்கு வந்து உங்களால எவ்வளவுக்குள்ள உங்களோட லைஃப் சேஞ்ச் பண்ண இயலுமோ எல்லா விஷயங்களுமே சேஞ்ச் பண்ணலாம். இப்ப நான் வந்து சாதாரணமா இப்ப ஒரு 20 22 வயசுல வந்து நான் இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண இயலும்னு சொல்லிட்டேன்னா இப்ப என்னையெல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்ல மெச்சூர்டான நல்ல கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த பிசினஸுக்குள்ள இன்வால்வ் ஆகிருப்பீங்க. ஆனா நீங்க உங்களை நீங்க கேட்டு பாருங்க, நான் வந்து பிசினஸ் நான் சின்சியரா செய்துட்டு இருக்கேனா, பிசினஸ்ல க்ரோ ஆகுறதுக்கு நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஏதாவது ஒன்று செய்யறேனா அப்படின்னு சொல்லி கேளுங்க. இப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தின ஒரு ஐடியா இருந்து ஓகே எனக்கு வந்து இதான் பிசினஸ் சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து ஒரு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ற ஆளால வந்து குயிக்கா க்ரோ ஆக இயலும். அப்படி வந்து நிறைய பேர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. இல்ல வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க செல்ஃபா நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண வேண்டி இருக்கும். அது எல்லாமே வந்து நீங்க செய்றீங்களான்றத வந்து உண்மையாவே உங்களை நீங்களே செல்ஃபா வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க ஒரு இடத்துல போய் ஒரு வெளியில வந்து ஒரு கம்பெனி ஒன்றுலயோ வேறையா ஒரு ஏதாவது ஒரு ஒர்க் நீங்க செய்றீங்களா இருந்தா யோசிச்சு பாருங்க. நீங்க காலையில இருந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீச்சிங் ஒர்க் கூட வந்து காலையில நீங்க 8 மணி 7 மணிக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னா 2 மணிக்கு வந்து ஆஃப் ஆகுவீங்க. அப்ப அது வரைக்கும் வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து ஒர்க் பண்றீங்க. ஆனா அதுக்குரிய சம்பளம் வந்து நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கா, உங்களுக்கு பினான்சியலா வந்து அது ஓகேவா இருக்கான்றத பாருங்க. அதோட சேர்த்து இந்த பிசினஸால வந்து உங்களால எவ்வளவுக்கு ஏர்ன் பண்ணியலும். நீங்க அதே டைம் அதே 8 மணில இருந்து நீங்க 2 மணி வரைக்கும் இங்க கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா உண்மையாவே வேற லெவல். 1 மந்த்லயே நீங்க வந்து மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகுற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பிசினஸால நீங்க க்ரோ ஆகலாம்.
அடுத்தது வந்து பிசினஸ வந்து நீங்க ஒரு தொலைநோக்கு பார்வையோட பாருங்க. எல்லாருக்குமே நான் தான் சொல்றேன். நார்மலா வந்து நீங்க உங்களோட ட்ரீம வந்து இவ்வளவுதான் சொல்லி சுருக்கி வச்சுக்காம, நான் இந்த அளவுக்கு ஒரு அச்சீவ் பண்ணணும், இவ்வளவுக்கு நான் ஏர்ன் பண்ணணும், இதெல்லாம் நான் சக்சஸ்ஃபுல்லா நான் முடிக்கணும் சொல்லி உங்களோட மிஷனை வந்து நீங்க ஒரு என்னன்னு சொல்றேன், உங்களுக்கு நல்ல ஒரு கோல் இருக்கு தானே, அதை வந்து நீங்க செட் பண்ணி வைங்க. முக்கியமா வந்து அதை எழுதுங்க. அதை எழுதி வந்து உங்களுக்கு இருக்கிற ட்ரீம்ஸை வந்து எழுதுங்க. அதுக்காக வந்து அதை பார்த்து பார்த்து அதுக்குன்னு சொல்லி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே அது நடக்கும். அடுத்தது நான் அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் ஈவெண்ட், அதாவது கம்பெனியால் அட்டன் பண்ண ஈவெண்ட் தான் இது. 5 lakhs வந்து ஏர்ன் பண்ணதுக்குரிய அவார்டு. அடுத்தது வந்து அங்க ஒரு சர்டிபிகேட். அடுத்தது ஒரு சின்ன பின் மாதிரி ஒன்று மில்லியனர்ஸ் கிளப் மெம்பருக்குரிய அது எல்லாமே வந்து அங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாவே அந்த இடத்துல ஸ்லைடு எல்லாம் போட்டு அவங்க வந்து அவ்வளவு அழகா வந்து செய்திருந்தாங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, கண் கலங்குற அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து அந்த மூமெண்ட் எல்லாம் வந்து அவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. அதுக்குரிய போட்டோஸ் தான் இது. இதெல்லாம் வந்து அவங்க அங்க தந்தது. இதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும், அதாவது 10,000 இன்கம் எடுத்தவங்கல இருந்து பில்லியன் வரைக்கும் ஏர்ன் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில வந்து அவங்களுக்கு சர்டிபிகேட், அவார்ட்ஸ் எல்லாமே வந்து அங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து டீம் மெம்பர்ஸ். அதாவது நிறைய பேர் இதுல இல்ல, கொஞ்சம் பேர் தான் சேர்ந்து போட்டோஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இதுல ருஷானி சிஸ்டர், சஃபா சிஸ்டர், அஸ்மியா சிஸ்டர், அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து இதுல இருக்காங்க. நிறைய பேர் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்றேன், எல்லாருமே இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நான் உண்மையாவே நான் ஆசைப்படுறேன். இதுல பிசினஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணி இப்ப செய்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்து இப்படியான அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் எல்லாராலையுமே அச்சீவ் பண்ண இயலும். நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா இயலும். அடுத்தது வந்து அங்க வந்திருந்த நிறைய சிங்களீஸ்ல வந்து நல்ல வயசானவங்க எல்லாம் வந்து பிசினஸ்ல பில்லியனர்ஸ் கிளப் மெம்பரா கூட இருந்தாங்க. அதுல நிறைய பேருக்கு வந்து அங்க அவ்வளோ அழகா வந்து அவங்கள கௌரவிச்சு அவங்களுக்குரிய எல்லா சர்டிபிகேட்ஸ், அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்ப அவங்களால இப்ப அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு என்னன்னு சொல்றேன், இப்ப இருக்கிற டெக்னாலஜி, இப்ப இருக்கிற இந்த வேர்ல்டுக்குரிய அந்த இதுகளை விட நம்ம எல்லாருக்குமே வந்து எல்லாம் கொஞ்சம் தெரியும். இப்ப அவங்கள விட இப்ப அவங்க வந்து ஒரு ஸ்மார்ட் போனை ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், அவங்களோட திங்கிங் இருந்து நமக்கு வந்து என்னையா இருக்கும், ஸ்மார்ட் திங்கிங் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருமே வந்து கொஞ்சம் வந்து ஸ்மார்ட்டா யோசிக்கக்கூடிய ஆளா இருப்போம். ஆனா அவங்க அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண இயலுமா இருந்தா ஏன் நம்மளால வந்து ஏர்ன் பண்ணிடலாம். அதுல வந்து பாய்ஸும் கூட கேர்ள்ஸுக்கு வந்து ஈக்குவலா நிறைய ஜென்ஸும் வந்து அந்த இடத்துல அவங்களும் வந்து பிசினஸ்ல வந்து சக்சஸ் ஆயிருக்காங்க. இப்ப இதுல நிறைய பேர் இருப்பீங்க, நிறைய பேர் நீங்க இருக்கிறவங்க வந்து யோசிச்சு பாருங்க. நீங்க பிசினஸ் வந்து ஒரு பொடுபோக்கா எடுத்துட்டு செய்றீங்களா இருந்தா உங்களுக்கு வந்து பிசினஸ் கொஞ்சம் கஷ்டமாயிரு ஃபீல் ஆகும். அதே இது நீங்க பிசினஸ வந்து நான் விரும்பி செய்யணும், நான் இதுல வந்து ஒரு மந்த்துக்கு வந்து மேக்சிமம் நான் ஒரு 1 lakh சரி நான் ஏர்ன் பண்ணி ஆகணும் ஒரு ஒரு கோலோட வந்து ஒர்க் பண்றீங்களா இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா வந்து உங்களாலேயுமே நல்ல இன்கம் எடுக்கலாம். இப்ப எந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணதுக்கான இப்ப நான் வந்து நான் ஏர்ன் பண்ண காசெல்லாம் வந்து விட்டு வேலை செய்யறாங்க. அப்ப அதுக்கு ஒரு உமாக்கு ஒரு சப்போர்ட்டா தான் நான் கொடுத்துட்டு வரேன். அப்ப நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வந்து உண்மையாவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல்டு சொல்லி சொல்லலாம். நம்ம ஏர்ன் பண்ணி நம்ம எல்லாருமே ஒரு ப்ரொசீஜர் படிதான் இருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் போய் அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி முடிச்சு அதுக்கு பிறகு ஒரு வேலை ஒன்று தேடி அதுக்கப்புறம் அந்த வேலை எடுத்து அதுல வர அந்த ஒரு மந்த்லி சேலரியில நமக்கு கொஞ்சம் எடுத்து அதுக்கு பிறகு அதுல இருந்து நம்மளோட வீட்டாக்களை பார்க்கணும். அப்படி ஒரு மைண்ட் செட்ல தான் எல்லாருமே யோசிக்கிறேன். ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து அப்படி இல்லை. இப்ப வந்து படிச்சுட்டு இருக்கக்குள்ளேயே வந்து நிறைய பேர் பார்ட் டைமா நிறைய ஏர்ன் பண்றதுக்குரிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்ப எல்லாருக்குமே வந்து கைக்குள்ள இருக்கு. இப்ப எல்லாமே வந்து நமக்கு இலகுவாகி இருக்கு. அந்த டைம்ல இருந்து இப்ப 10 years வந்து கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப 10 years வந்து பிசினஸ்ல நல்லா அச்சீவ் பண்ணவங்களுக்கு இப்ப வந்து அச்சீவ் பண்றவங்க வந்து ஷார்ட் பீரியட்லயே வந்து நல்ல இன்கம் எடுக்கக்கூடிய மாதிரி நிறைய அச்சீவ் பண்றாங்க. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப எல்லாமே வந்து நமக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து கைக்குள்ள இருக்கு. நம்ம அதை எடுத்துக்கிறதும் அதை வந்து கணக்கு இல்லாம விடுறதும் வந்து நம்மளோட கையில தான் இருக்கு. ஸோ வந்து உங்களாலையும் வந்து நல்ல இன்கம் எடுக்க இயலும். நீங்களும் வந்து உங்களோட லீடர் சொல்ற விஷயம், உங்களோட லீடரோட வந்து உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருங்க. உங்களோட லீடர் சொல்ற விஷயங்களை கேட்டு அவங்களுக்கும் அவங்க சொல்ற மாதிரி வந்து இப்ப என்னன்னா இதுல வந்து லீடர்ஸ்னு சொல்ல போக்கல அவங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்ல இருப்பாங்க.
இப்ப அவங்கள்ட்ட இருந்து நீங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அவங்க என்னென்ன எல்லாம் செய்தாங்களோ அது எல்லாமே நீங்க அப்ளை பண்ணாலே போதும். இப்ப நான் கூட என்ன லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே கேட்டு அதை ஃபுல்லா அப்ளை பண்றதால வந்து எனக்கு ஈஸி. இப்ப அதோட சேர்த்து வந்து நீங்க உங்களுக்குன்னு சொல்லி நிறைய ஐடியா சொல்றீங்க, அதையும் வந்து நீங்க இதுல வந்து இந்த பிசினஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணீங்களா இருந்தா குயிக்கா வந்து உங்களால இன்கம் எடுக்க இயலும். எல்லாராலையுமே நல்ல இன்கம் எடுக்க இயலும். எல்லாருக்குமே வந்து பிசினஸ் ஈஸியா தான் இருக்கும். அதை நீங்க பாக்குற விதம் தான் வந்து சம்டைம் உங்களுக்கு வந்து உங்களோட மைண்ட் செட் தான் வந்து உங்களை பிசினஸ்ல வந்து க்ரோ ஆகுறது வந்து கொஞ்சம் ஃபெடப் பண்ண மாதிரி இருக்கலாம். அடுத்தது வந்து கம்பெனியோட ஒரு முக்கியமான 2025க்குரிய ஒரு முக்கியமான ஒரு மிஷனாக வச்சிருக்காங்க. எபெக்ஸோட ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், அடுத்து பிசினஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து வேர்ல்ட் வைட்ல கொண்டு போகணும். அந்த ஒரு பிளான்ல தான் வந்து கம்பெனியும் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மிஷனோட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கோலும் வந்து ஸ்ரீலங்காக்குள்ள மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், இந்த என்னன்னு சொல்ற இந்த பிசினஸ் இருக்கட்டும் வேர்ல்ட் வைட்ல வந்து ஃபேமஸ் ஆகணும். இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கம்பெனியும் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்கல்ல, எந்த அளவுக்கு வந்து ட்ரஸ்டடான ஒரு பிசினஸ் ஆயிருக்கும், எந்த அளவுக்கு வந்து இந்த பிசினஸ்ல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும்ன்றத வந்து நீங்க வந்து யோசிச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து பிசினஸே இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறவங்க இண்டையில இருந்து வந்து எந்த ஒரு லேட்டுமே பண்ணாம ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட வந்து பிசினஸ்ல ஒர்க் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வரைக்குமே வந்து இன்னுமே எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்காத ஆளா இருந்தா குயிக்கா வந்து 250 கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு டார்கெட் ஒன்று வைங்க. நான் வந்து 1 வீக்குள்ள 250 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சொல்லி ஒரு டார்கெட் ஒன்று வச்சு அதுக்குள்ளவே வந்து அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு பாருங்க. ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு டேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. இந்த டேட்டுக்குள்ள வந்து நான் இதை முடிக்கணும், முடிச்சிட்டு வந்து அடுத்த ஸ்டெப்னு சொல்லி பிசினஸுக்காக வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா வேற என்ன சொல்ற, இதுல வந்து யாரு சரி பிசினஸ்ல நல்லா ஏர்ன் பண்ணவங்க அப்படி யாரும் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்கள்ட்டையும் வந்து நீங்க என்ன செய்யலாம்டா, அவங்கள்ட்டையும் நீங்க கேட்கலாம். கேட்டு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எப்படி இதுல க்ரோ ஆகினாங்க. இப்ப ஏண்டா இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் யாருமே இந்த இடத்துல பொறாமப்பட்டுட்டு ஒரு விஷயத்த சொல்லி தரதுக்கு வந்து பின்வாங்குற அளவுக்கு எல்லாம் இல்லை. எல்லாருமே வந்து நல்ல இன்கம் இருக்கு, எல்லாருமே சக்சஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு டீமா ஒர்க் பண்ற ஒரு பிசினஸ். ஸோ வந்து நீங்க உங்களோட லீடர்ஸ்ட வந்து கேட்டு அதுக்கேத்த மாதிரி வந்து நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அடுத்தது ஓகே, நான் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் மோஸ்ட்லி இதெல்லாம் நான் வந்து சொல்றதுக்கு இருந்து அடுத்தது வந்து அஸ்மியா சிஸ்டர் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே நஸ்டி, நான் பேச கிளியரா? ஓம் ரதா. ஓம் கிளியர். கொஞ்சம் இருங்க, நான் பிடிஎஃப் செய்யலாம். நஸ்டின் எனக்கு அன்சப்போர்ட் காட்டுதம்மா. ஷேர் ஆகுது இல்லையா பிடிஎஃப்? கொஞ்சம் இருங்க. டாக்குமெண்ட்ஸுக்குள்ள போய் ஷேர் பண்ணி பாருங்களேன். அப்படித்தான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து சர்வ் பண்ணுங்க. சர்வ் பண்ணி போட்டு வந்து இது பண்ணி ம் பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துச்சு, எனக்கு இப்ப வருது இல்ல, கொஞ்சம் இருங்கண்ணா. இல்லம்மா காட்டுது இல்ல, நீங்க சேவ் பண்றீங்களா?
ஓகே. ஷேர் ஆகிட்டே நீங்களா பண்ணினப்ப? ஓ, ஓகே, ஷேர் ஆகிட்டு. இந்த மத்த இமேஜ் வருது இல்லையே. டேட்டா ஒவ்வொன்னோட ஸ்லைட வந்து லெஃப்ட் சைடுல இல்ல ரைட் சைடுல வந்து எப்படி இது பண்ணி பாருங்க. இல்லம்மா, நீங்களே சேவ் பண்ணுங்க. டைம் போகுது. ஓகே, இப்போ ஓகே. நான் பேசுற கிளியர் தானே? நஸ்ரீன் சொல்லுங்க. ஓம் கிளியர். பேசுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. நான் என்னைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நான் அஸ்மியா ஃப்ரம் மோதூர். நான் எபெக்ஸ் அவரால் 1 மில்லியன் கிளப் மெம்பர் ஆகிக்கிறேன். ஸோ இன்றைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி நான் நினைக்கிற ஒரு 8 மந்த் ஆகுது. ஸோ எந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டிவ் வைக்கும்னு நினைச்சி நான் இதை ஷேர் பண்ணி கொள்றேன். ஓகே, அஸ்லாம் வலைக்கும் அண்ட் குட் ஈவினிங். ஓகே, ஃபெஸ்ட்டுக்கு நாங்க ஒரு பாசிட்டிவ் திங்கோட நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வது மட்டுமே. ஓகே, நாங்க இன்றைக்கு எல்லாரும் எபெக்ஸ் அவரா பிசினஸ்ல கொஞ்சம் ஸ்லைட்ல ஒருத்தரும் எழுதாதீங்க. ஓகே, இன்றைக்கு நாங்க வந்து எபெக்ஸ் அவரா பிசினஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். இன்றைக்கு நிறைய நியூ மெம்பர்ஸும் ஜாயின் ஆகி ஈக்கிறீங்க. ஸோ எல்லாரோட இதுவும் என்னன்னா ஒரு நல்ல ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நாங்க இதை ஸ்டார்ட் பண்ண பிறகு செல்ல போக்கல நிறைய பேர் எங்களை கை பிடிச்சி தூக்கி விடுறவங்களை விட குறை சொல்லி இறக்கி விடுறவங்க தான் நிறைய பேர் ஈக்கிறாங்க. எனக்கு ஒன்னால இயலாது, இதை பண்ணிக்க இயலாது. ஏன் நாங்களே அதர்வைஸ் நாங்க நினைக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் என்னன்னா, என்னத்தை ஸ்டார்ட் பண்ணினாலும் எனக்கு இது சக்சஸ் ஆகாது, என்னால பண்ண இயலாது என்று சொன்னா நான் இது வரைக்கும் நான் எதையுமே செஞ்சது இல்ல. சோ முதலாவது எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லுவாங்க. முதலாவது நல்ல எண்ணம், என்னால இயலும், என்னால பண்ண இயலும் என்று இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த விஷயம், உங்களை குறை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது நீ உன்னால பண்ண இயலாது, நீ பண்ணி கொள்ள மாட்டா, நீ இதுல ஒரு இன்கம் ஏர்ன் பண்றது ஒரு சாதாரண விஷயமா? இப்ப கஷ்டமா எங்களுக்கு என்ன ஏன்னு சொன்னா, நாங்க ஸ்டார்ட்ல இருந்து இப்ப மெட்ஸ் பாடத்தை எடுப்போம். நாங்க மெட்ஸ் எங்களுக்கு கஷ்டம் தான். சோ எங்களுக்கு தெரியும் எல்லா பாடத்தையும் விட மெட்ஸ் பாடம் ஈஸியான உண்டு. இப்ப நாங்க தமிழ் பாடத்தை விட நாங்க பந்தி பந்தி எழுதுறதை விட சோ என்னன்னா எங்களோட மைண்ட் செட்டுக்குள்ள போட்டுட்டாங்க என்ன தெரியுமா, மெட்ஸ் கஷ்டம். விளங்கிச்சா? சோ அதே மாதிரி இப்ப நீங்க எது சரி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, உங்கள்ட்ட சொல்லுவாங்க, உங்களை நிறைய கிரிட்டிசைஸ் செஞ்சு குறைசல் இறக்கி விட்டுருவாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. முதலாவது நீங்க உங்களை நம்பணும். ஏன்னா தன்னம்பிக்கை தான் ஆகப்பெரிய வெற்றின்னு சொல்லுவாங்க. உங்களை நீங்க நம்பலன்னு சொல்லி சொன்னா கடவுளே இறங்கி நேர்ல வந்தாலும் பயன் இல்லைன்னு சொல்லுவாங்க. முதலாவது என்ன நான் நம்பணும். செல்ஃப் கான்பிடன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. சோ முதலாவது என்ன செய்யுங்க, உங்களை நீங்க நம்புங்க. இன்னைக்கு என்னைய போல என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒருத்தர் தானே இன்னைக்கு வீக்குக்கு லட்சக்கணக்கு இன்கம் எடுக்கிறாங்க. சோ எங்களோட ருசானி சிஸ்டர் எங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆகிக்கிறாங்கன்னு. சோ நீங்க எல்லாரும் நாங்க எல்லாரும் ஜாயின் ஆகிக்கிறோம். ஒவ்வொரு கனவுகளடையும் ஒவ்வொரு லட்சியங்களடையும் நஸ்ரீன் ஸ்கின் சேவ் பண்றது சரி சுயா. ஓகே, நாங்க எல்லாரும் அனுசா சிஸ்டம் ஸ்கிரீன்ஸ் யார் காட்டுது? எனக்கு காட்டுது இல்ல. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணல, நார்மலா தான் இருக்கு. நஸ்ரீன் போயிட்டு போல, நஸ்ரீன் லெஃப்ட் ஆகிட்டு போலன்னு. ஓ, நஸ்ரீன் லெஃப்ட் ஆயிருக்காங்க, அதான் ஸ்கிரீன் ஸ்டாப் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப நீங்க எனக்கு அந்த உங்களோட அந்த போஸ்ட வந்து எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டு நீங்க மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுங்க, நான் ஷேர் பண்றேன்.
ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவோமா? ஓ, எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்களேன், நான் அது ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அப்ப நீங்க பேசுங்க அப்ப. ஓகே, சரி. சென்ட் பண்ணிட்டேன் சிஸ்டர். ஓகே, அதை நான் ஓகே. லெஃப்ட் அது வரைக்கும் நீங்க பேசுங்களா, நான் லெஃப்ட் எடுத்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், நீங்க பேசுங்க அது வரைக்கும். ஓகே ஓகே. நாங்க எல்லாரும் ஒவ்வொரு கனவுகளோடையும் ஒவ்வொரு லட்சியங்களோடையும் இந்த எபெக்ஸ் அவரால காலடி வச்சிருக்கிறோம் சொல்லிப்பாங்க. இன்னைக்கு நிறைய இன்கம் எடுக்கிறாங்க. நாங்களும் ஸ்டேட்டஸ் பார்த்திருப்போம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த இதுல வந்து குரூப்ல பார்த்திருப்போம். நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணலாம்ன்ற எல்லாரோட நோக்கம் என்ற நோக்கம் ஒன்று தான், உங்களோட நோக்கம் ஒன்று தான். என்ன, நான் இந்த எபெக்ஸ் அவரா மூலம் நிறைய பணம் சம்பாதிக்கணும். நான் இந்த கனவுகளை இந்த லட்சியங்களை இதால அடைஞ்சு கொள்ளணும். ஏன்னா சோ நாங்க எல்லாரும் ஜாயின் ஆகிக்கிறோம் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டில. சோ முதலாவது நீங்க உங்களை நம்புங்க, என்னால பண்ண இயலும். இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து இதுல ஜாயின் ஆகி நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ ஏன் என்னால இயலாதா இதை பண்ணக்கூடிய? என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒருத்தர் தானே இன்னைக்கு லட்சக்கணக்கு இன்கம் ஏர்ன் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ உங்களை அடுத்தவங்க சொல்லுவாங்க உங்களால பண்ண இயலாது, இது சரி வராது, இது உனக்கு இயலாதுன்றே சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது உங்களால பண்ண இயலான்னு சொல்றதுக்கு? சோ நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை உள்ளவங்க, விளங்கிச்சா? நாங்க ஏதோ ஒரு, நீங்க உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. நாங்க இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு எங்களுக்கு நான் டிகிரி முடிச்சிருக்கணும், நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும், இன்னும் நிறைய எனக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் என்ன சரி தேவை இல்ல. எனக்கு ஈக்க வேண்டியது எந்த தன்னம்பிக்கை. ஒரு அறிஞர் சொல்லுவார் என்ன தெரியுமா, எனக்கிட்ட எந்த விதமான வித்தியாசமான திறமைகளும் இல்லை, எனக்கிட்ட இருக்கிற ஆர்வத்தை தவிர. சோ முதலாவது உங்களை நீங்க உற்சாகப்படுத்திக் கொள்ளணும், விளங்கிச்சா? இன்றைக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் தந்து தனிக்குது. அதை நாங்க எடுத்து அதை நாங்க அதன் மூலமா அடைஞ்சு கொள்ற பயன் தான் குறவு. சோ நாங்க எல்லாரும் காலடி வச்சிருக்கிற நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு. சோ அந்த இந்த எபெக்ஸ் ஆவரா பிசினஸ்ல நீங்க ஜாயின் ஆகுறீங்கன்னு சொன்னா முதலாவது நீங்க பாருங்க இந்த எபெக்ஸ் ஆவராண்டா என்ன. இந்த எபெக்ஸ் ஆவரா பிசினஸ்ல நுனிப்புள் மயிர்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது இப்ப நாங்க ஜாயின் ஆகிட்டோம், இன்னைக்கு ஒரு குரூப் ஒண்ணு மெயின்டைன் பண்ணுவோம், அதுல ஷேர் பண்ணுவோம், குரூப்ல ஷேர் பண்ணுவோம், ஸ்டேட்டஸ்ல ஷேர் பண்ணுவோம். சோ அதோடய எங்கட இது முடிஞ்சிடும் இல்லையா? சோ அப்படி ஈக்கப்படாது. இந்த இது தேவன் சார் டாக்டர் சொல்லுவார், கம்பெனில ஈக்கிற உங்களுக்கு ஆரோக்கியமான லைஃப் வேணுமா, உங்களுக்கு செல்வம் நிறைந்த லைஃப் வேணுமா, எபெக்ஸ் ஆவரா. சோ இன்னைக்கு அனுஷா சிஸ்டர் அடுத்த ஸ்லைட் ஷேர் பண்றீங்களா? அனுஷா சிஸ்டர் உங்களோட ஸ்லைட் வந்து சின்ன அர்த்தம் காட்டுது. ஏன்னு சொன்னா இது போனுக்கு ஏத்த மாதிரி தானே செஞ்சிருக்கீங்க, அப்ப அந்த லெஃப்ட்ல ஷேர் பண்ணும் சின்னதா காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, சரி, கொஞ்சம் விளங்குதுல உங்கள. சரி, இன்னைக்கு இங்க லாஸ்டா எங்களோட கம்பெனில வந்து ஒரு ஈவென்ட் ஒண்ணு நடந்துச்சு, அச்சீவ்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்டேஜ் ரெகக்னைசிங். இப்ப நீங்க இதுல ஜாயின் ஆக போக்கல இன்னைக்கு எத்தனை பேர் நிறைய டேலண்டோட இருப்பீங்க, உங்களுக்கான ஒரு இடம் ஒன்று வாச்சிருக்காது. அதாவது நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க. நாங்க நல்லா படிச்சுட்டு நாங்க மெரிடாக இருந்தோம்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு என்ன செய்வாங்க, இன்னைக்கு எங்கட கிச்சன் தான் எல்லாத்துக்கும் ஒரு இடமா இருக்கும், விளங்கிச்சா? இன்னைக்கு இப்ப நஸ்ரி சிஸ்டர் சொன்ன இந்த கம்பெனில வந்து 60+ ஏஜ்ல வந்து எத்தனை பேர் அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருந்தாங்கன்னு சொல்லி எல்லாரும் நாங்க இப்ப ப்ரூஃபோட காட்டினதுன்னு எல்லாரும் நம்புறேன் இல்லையா? சோ இந்த ஸ்லைட்ட பாருங்க, இவங்களோட ஏஜுக்கு இவங்க நிறைய விஷயங்கள் இன்னுமே இவங்களோட ஏஜுக்கு இவங்க நான் சம்பாதிக்கணும், நான் இந்த விஷயங்களை அடைஞ்சு கொள்ளணும் என்று சொல்லி இதுல வந்து ஜாயின் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு ஈக்கிறாங்க. சோ எங்களை இது இவங்களோட ஜாயின் பண்ணி பாருங்க. இன்னைக்கு எங்களை வீட்டுல இப்படி ஒரு வயசானவங்க ஒருத்தர் இருந்தா நாங்க சொல்லுவோம் என்ன, வீடு போன்றது காடு வாவான்னு சொல்லுது, இன்னும் சம்பாதிக்கிற ஆசை. சோ யோசிச்சு பாருங்க, இப்படியான ஏஜ் உள்ளவங்களுக்கு நான் சாதிக்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் இதை அடைஞ்சு கொள்ள ஆசைக்க போகல. நாங்க யங்ஸ்டர் ஏன்னா சோ நாங்க எங்களுக்கு எவ்வளவு கனவுகள் இருக்குது. நாங்க டெய்லியும் எங்கட ஒவ்வொரு நாளும் எங்கட ஆசைகள் கூடிக்கொண்டே போகுது. ஏன்னா ஏன்னு சொன்னா நாங்க புதிய புதிய விஷயங்களை கண்ணால பாத்துட்டு இருக்கிறோம். சோ நாங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷர், ஏன்னா நாங்களும் இதை அடைஞ்சு கொள்ள. நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல ஆசை இல்லாதவங்க ஈக்கிறாங்களா? இல்ல தானே. சோ இந்த எபெக்ஸ் ஆவரா கம்பெனி இங்க டேலண்ட்டுக்கு தான் மதிப்பு. இங்க நீங்க எப்படி உங்களோட உடம்புல குறைபாடு ஈக்கலாம்,
நீங்க வந்து என்ன சொல்றது, உங்களோட ஏஜ் இதுக்கு ஒரு லிமிட் அவுட் இல்ல, உங்களுக்கு டேலண்ட் மட்டுமே தான் காணும். சோ எங்களுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இந்த எபெக்ஸ் அவரை ஈக்கிதாண்டு சரி. முதலாவது பாருங்க, நாங்க என்ன செய்யறோம்னு சொன்ன எபெக்ஸ் அவரை நிறைய பேர் இதுல பெருமதி விளங்காம லெஃப்ட் ஆகிட்டு போவாங்க, குறை சொல்லுவாங்க. அடுத்தது முஸ்லிம்களா இருந்தா இது ஹராம் என்று சொல்லுவாங்க. அடுத்தது நான் இதுல வந்து ஜாயின் ஆகிட்டேன். என் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என் 250 பாயிண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சோ நான் கம்ப்ளீட் பண்ணினா இதோட இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணலாமா? இல்ல, கண்டிப்பா இயலாது. நான் இந்த பிசினஸ் முதலாவது நேசிக்கணும். நான் முதலாவது நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் நேசிச்சு சந்தோஷமா லவ் பண்ணி செய்ய போகல. எனக்கு இந்த பிசினஸ் எப்படி கஷ்டமாயிக்க போகுது? நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு இது கம்பெனில நம்பர் 1 லீடர் மதுவந்த் ஏக்க நாயக்கன் ஈக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 7-8 வருஷமா ஈக்கிறாங்க. சோ ஏன் அவங்களோட டார்கெட்ட கூட எங்களோட ருசானி சிஸ்டர் லாஸ்ட் 2 வீக்கு முடிச்சிக்கிறாங்க. சோ நாங்க வந்து வருஷ கணக்கு இதுல வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். அப்படி எதுவுமே இல்ல. சோ எங்களை மாதிரி சாதாரணமான ஒருத்தர் எல்லாருக்கும் வாய்ப்பு தான் இல்லையா? வாய்ப்பு ஒன்று கிடைச்சிக்க போக்கல நாங்க அதை சரியான முறையில யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இது பெருமதி வழங்குது இல்லை. இன்னைக்கு நாங்க வீட்டுல இருந்துட்டு நாங்க எங்கட வேலைகளை பார்த்துட்டு நாங்க இன்கம் இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஜாயின் ஆகிக்கிறோம். சும்மா 10,000 20,000 இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அல்ல. நாங்க லட்சக்கணக்கு இன்கம் எடுக்கக்கூடிய இன்கம் ஏர்னர்ஸோட நாங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு எங்கட ஆசை. இப்ப நான் வீக்குக்கு 50,000 எடுக்கணும்னு சொல்லி சொன்னா எந்த அடுத்த டார்கெட் என்னவாயிருக்கு? நான் 1 lakh எடுக்கணும். யோசிச்சு பாருங்க. நாங்க யாருமே சின்ன நீங்க வந்து இப்ப நிறைய நியூ மெம்பர்ஸ் ஈப்பீங்க. இப்ப நீங்க சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில ஜாயின் ஆகல. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம், முதலாவது நாங்க லேர்ன் பண்ண ஃபர்ஸ்ட்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். முதலாவது எபெக்ஸ் ஆவராண்டா என்னன்னு பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிகள் உருவாகிக்குது. நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எங்கட ஸ்கேம் என்ற பேர்ல வந்து நிறைய சல்லியை தொலைச்சிட்டு இன்னைக்கு எங்கட பிசினஸ்ல ஜாயின் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ முதலாவது நீங்க ஒவ்வொருத்தர் நீங்க ஜாயின் ஆகுறீங்களா, இந்த எபெக்ஸ் அவரால என்ன லேர்ன் பண்ணுங்க. நான் எபெக்ஸ் அவரால ஜாயின் ஆகிக்கிறேன், நான் இன்கம் எடுக்கணும், நான் எடுக்க போறேன். அப்படி அல்ல. நான் சொன்ன மாதிரி எபெக்ஸ் அவரால என்னன்னு உணர்ந்து ஒர்க் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? உங்களை குறை சொல்றதுக்கு, உங்களை இது வந்து இந்த ப்ரொடக்ட் சரி வராது, இந்த இதுல இன்கம் எடுக்கிறது எங்களுக்கு கூடாதுன்னு உங்களை என்று சொன்னா ஒவ்வொரு மனிதர்களும் வந்து ஒவ்வொரு சிந்தனை உள்ளவங்க இல்லையா? சோ எங்களுக்கு என்ன செய்வாங்க, அதை இதையும் சொல்லி எங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ண பாப்பாங்க. சோ நாங்க எங்களுக்கு ஒரு கிளியர் நாலேஜ் ஒன்று எங்க டீம்ல ஒருத்தர் வந்து ஜாயின் ஆக போறாங்கன்னு சொன்னா நான் யாரையுமே ஓடர்ஸ் போடுங்கன்னு சொல்றேன்ல. முதலாவது லேர்ன் பண்ணி எபெக்ஸ் ஓரா என்னன்னு பாரு. எபெக்ஸ் ஓரா நீங்க நினைக்கிற மாதிரி இன்னொரு சொல்லுவாங்க கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்க. நாங்க அந்த கிணத்துக்குள்ளேயே வட்டமிடுறது இல்லை, இது ஒரு ஆழ்கடல்னு சொல்லுவோம். விளங்கிச்சா? என்ன பொறுத்த அளவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிய நிறைய விஷயங்களை நான் பேசுற கிளியர் இல்லையா? அனுஷா சிஸ்டர் கிளியரா? ஓ, கிளியரா இருக்கு. கொஞ்சம் நெட்வொர்க்கை செக் பண்ணாங்கன்னா சரி கேட்காதவங்க. எனக்கு கிளியரா இருக்கு. என்னடா இங்க மழை பெய்யுது. ஓகே, இன்னைக்கு நாங்க எல்லாரும் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில ஜாயின் ஆகிட்டு இன்னைக்கு நாங்க சர்வ சாதாரணமா இதை நினைச்சுக்கிட்டு என்னால இயலாது ஸ்டார்ட்ல இன்னைக்கு நாங்க எல்லாரும் இன்கம் எடுக்கிற ஒவ்வொரு ஏர்னர்ஸுக்கு பின்னால நிறைய ஸ்டோரிஸ் ஈக்குது. இன்னைக்கு எங்களோட ப்ராடக்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ண போக்கல ஒரு போஸ்ட் ஈக்கல. இதை ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். நாங்க எல்லாம் ஸ்டார்ட்ல எங்களுக்கு நாங்க ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இனிமேல் ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியல, நான் ஸ்டார்ட் பண்ண போக்கல. சோ உங்களுக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிக்குது. சோ நீங்க கிளியர் ஆயிக்கணும். எபெக்ஸ் ஆவராண்ட என்ன இது, நாங்க இதுல சம்பாதிக்கிறது, நாங்க இந்த பிசினஸ கொண்டு போறது அதெல்லாம் இந்த எபெக்ஸ் ஆவரா எங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு தந்திருக்குது. நாங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃப நாங்க வாழ்றதுக்கு, ஒரு இன்னொருத்தர நோயை நாங்க குணப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் ஒன்று தந்திக்குது இந்த எபெக்ஸ் ஆவரா. சோ இன்னைக்கு எவ்வளவு பேர் லைஃப் ஜேர்னிய மாத்திக்குது. சோ ஏன் என்னால பண்ணே இல்லாதா? என்னைய மாதிரி ஒரு சாதாரண ஒருத்தர் தானே இன்னைக்கு லட்சக்கணக்கு இன்கம் எடுக்கிறாங்க. சோ ஸ்டார்டிங் எல்லாருக்கும் கஷ்டம் தான். நாங்க இதுல இன்கம் எடுக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்க எங்க 250 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டோம், ஆர்டர்ஸ் எடுக்க கஷ்டப்பட்டோம், குறை சொன்னாங்க, இது சரி வராது, பயப்பட்டாங்க, விலை கூடன்னு சொன்னாங்க. சோ இதுகள் எல்லாம் கடந்து வந்துதான் இன்னைக்கு இந்த எபெக்ஸ் ஆவரா ஜேர்னியை நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். முதற்படி எப்பயும் கடினம் தான் சொல்லுவாங்க. சோ நீங்க எல்லாரும் ஸ்டார்டிங்ல இருக்கிறீங்க இல்லையா? சோ இந்த எபெக்ஸ் ஆவரா பிசினஸ்ல என்னன்னு ஒரு ஃபீல் கொண்டு வாங்க. நான் இன்னைக்கு எபெக்ஸ் ஆவரா பத்தி ஒரு சின்ன விஷயம் இருந்தா நான் என்ன பிஸி ஷெட்யூலா இருந்தாலும் நான் தேடி பார்த்து எப்படி சரி லேர்ன் பண்ணுவேன். சோ முதலாவது எங்களுக்கு பயிற்சி
முயற்சியும் இருந்து எங்களுக்கு வெற்றி நிச்சயம் சொல்லுவாங்க. சோ நீங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கம்பெனில வந்து 30 ப்ராடக்ட் ஈக்கிதான் 30 ப்ராடக்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். நான் வெயிட் லாஸுக்கு என்ன கொடுக்கணும், வெயிட் கெயினுக்கு என்ன கொடுக்கணும், ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு என்ன கொடுக்கணும். நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க என்ட்ராகிக்கிறீங்க சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, பிக் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கு ஏண்ட நோக்கமும் உங்களோட நோக்கமும் உண்டு தான், நான் சம்பாதிக்கணும். எனக்கு நிறைய கனவுகள் இருக்குது. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆயிக்கலாம். என்ன நான் சொல்லுவாங்க, என்ன நான் ஏழையா பிறந்தது எந்த தப்பா, ஏழையா பிறக்கிறது எந்த தப்பல்ல, நான் ஏழையா மரணிக்கிறது தான் எந்த தவறு. சோ இன்றைக்கு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்தாலும் அவன் தெரிகிற கோடிய பன்மடங்காக்கத்தான் பார்ப்பான். சோ எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் நினைவுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களோட சக்சஸ் டிலே ஆகலாம். இன்னைக்கு நீங்க 250 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணாத ஒருத்தர் ஐக்கலாம். சோ கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. அதுக்கு நீங்க என்ன, நீங்க தயாராயிக்கணும். நான் என் டீம்ல ஒருத்தர் ஜாயின் ஆகி நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு விஷயம், லேர்ன் பண்ணுங்க. நீங்க உங்களை நீங்க நம்புறீங்களா, நான் எப்படி ஒரு வைராகியம் ஒன்று வைங்க. எபெக்ஸ் ஓவரால நான் இன்கம் ஒன்று எடுத்தே காட்டுவேன். இன்றைக்கு உனக்கு 7 சொன்னவங்களுக்கு நான் எனக்கு கீழே ஒருத்தர் ஜாயின் ஆகினா எந்த போக்கஸ் அவங்களை 250 முடிக்க வைக்கணும், அவங்களை இன்கம் ஏர்னர்ஸா உருவாக்கணும். சோ நாங்க எல்லாரோட ஆசையும் ஒன்று தானே. ஏன்னா இன்றைக்கு நான் ஒரு லக்ஸரி லைஃப் இல்லாட்டி ஒரு மெச்சூர்டான ஒரு என்ன சொல்ல எவரேஜான ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு லைஃப் கொண்ட வாழணும். இன்றைக்கு எங்களோட வீட்டுல எங்களோட பேரண்ட்ஸ் ஆயிக்கட்டும், எங்களோட ஹஸ்பண்ட் ஆயிக்கட்டும், எவ்வளவு விஷயம் இன்னைக்கு ஃபாரின்ல போய் சம்பாதிக்கிறாங்க. ஏன் எங்களோட நாட்டுல நாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் எங்களோட செலவினம் இன்றைக்கு காணாது இல்லையா. சோ அப்ப எவ்வளவு வெளிநாடு போய் ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு எவ்வளவு விஷயங்களை தியாகம் பண்ணி இன்றைக்கு அவங்க இன்றைக்கு சம்பாதிச்சு எங்களுக்கு அனுப்புறாங்க. நான் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஆயிக்கணும். நான் எந்த கனவுகளை நான் அடைஞ்சு கொள்ளணும். எந்த பேரண்ட்ஸை நான் இப்படி இந்த விஷயங்களை செஞ்சு அவங்கள சந்தோஷப்பட வைக்கணும். சோ நீங்க எல்லாரும் நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ட்ராகிக்கிறீங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு அல்ல, நீங்க லேர்ன் பண்ணுங்க. எபெக்ஸ் ஓவராண்டா என்னன்னு பாருங்க, உணர்ந்து ஒர்க் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க. நாங்க அடுத்த ஸ்லைட் போங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு இல்ல, எனக்கு முதலாவது விளங்கணும் இந்த எபெக்ஸ் ஓவராண்டா என்னது. சோ விளங்கி உணர்ந்து ஒர்க் பண்ணி உங்களோட ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி உங்களோட சக்சஸ் டிலே ஆகலாம். ஓகே, நான் வந்து இந்த ஜூன் நான் இதுல வந்து ஜூன் மாசம் 2024 நான் இதுல வந்து ஜாயின் ஆகினேன். சோ எனக்கு நான் மூதூர்ல இருக்கிறேன். எனக்கு மூதூர்ல இருந்து நான் கிளம்ப போறேன்னு சொன்னா எனக்கு நான் நைட்டுக்கு நான் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினேன்னு சொன்ன இந்த டிராவலிங்க நான் மார்னிங் தான் கிளம்ப போயிட்டு ரீச் பண்ணுவேன். சரியா? ஓகே, நான் இதுல வந்து ஜாயின் ஆகின உடனே எங்களுக்கு கம்பெனியால வந்து ஒர்க் ஷாப் ஒன்று, பியூட்டி ஒர்க் ஷாப் ஒன்று வைக்கிறாங்க. சோ நான் இந்த இடத்துல வந்து இந்த விஷயத்த ஷேர் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. சோ இந்த உலகத்துல வந்து எங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் ஈஸியா கிடைக்காது. உங்களுக்கு ஒரு விஷயம் ஈஸியா கிடைக்குது, அதை பத்தி சந்தேகப்படுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. விளங்கிச்சா? சோ இன்றைக்கு காலை இல்லாதவங்க கையில எவ்வளவு என்ன சொல்ல டிசபிள் பர்சன் எவ்வளவு விஷயங்களை அச்சீவ்மெண்ட் பண்றாங்க. என்ன சோ நாங்க கடவுள் எங்களுக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு. சோ நாங்க எவ்வளவு விஷயங்களை அடைஞ்சு கொள்ளையிலும். சோ நீங்க சொல்லுங்க, இந்த ஸ்ரீலங்காவில இன்றைக்கு நாங்க கிழமைக்கு 14 லட்சம் வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய, ஓகே ஒரு கிழமைக்கு 1 லட்சம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் பிளேஸ் இருந்தா சொல்லலுமா இருக்கு. சரி, சோ முடியாது. ஏன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த எபெக்ஸ் ஓவரா பிசினஸா தான் நீக்கணும். சோ நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு விஷயம் ஈஸியா கிடைக்காது. அடுத்தது வந்து நாங்க அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாம எதையும் நாங்க அதை உணர்ந்து செய்யலாது. சோ நான் வந்து ஜூன் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்ப எங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று வைக்கிறாங்க. சோ நான் என்ன செய்யறேன், இங்க இருந்து மூதூர்ல இருந்து நான் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி காலையில 5:30 கிளம்ப போயிட்டு ரீச் ஆகி நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போறேன். சரியா? அப்ப நாங்க போயிட்டு ஒரு சாணி சிஸ்டர்ல மீட் பண்ணி எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்துச்சு தேவன் சார் டாக்டர் கம்பெனில. சோ எங்களுக்கு வந்து நாங்க ஒவ்வொரு நாள் நாங்க ப்ராடக்ட் எங்களுக்கு தெரியும் தான், எங்களோட வெல்னஸும் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் மீக்குது கம்பெனில. சோ எங்களுக்கு வெல்னஸ் ப்ராடக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணினாரு சார். எப்படி நாங்க ஃபெஸ்ட்டுக்கு நாங்க இப்ப உள்ள எடுக்கிற நாங்க டீக்கு பதிலா நாங்க டீ குடிக்கிறோம் தானே. சோ டீல பால்ல இருக்கிற எவ்வளவு சைடு எஃபெக்ட் இதெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு கம்பெனில வந்து சொல்லி தராங்க. சோ அப்ப நானும் ஒரு சிஸ்டரும் இங்க இருந்து போனோம் கிளம்புக்கு போயிட்டு. அப்ப இன்னைக்குமே மிச்ச சந்தோஷமா இருந்துச்சு. நான் முதலாவது பார்க்கணும் தானே, நான் இதுல வந்து லட்சக்கணக்கு இன்கம் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்றாங்க. சோ நான் இந்த கம்பெனியை போயிட்டு விசிட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. எல்லாருக்கும் வாய்ப்பு தானே இல்லையா? இன்னைக்கு எபெக்ஸ் ஓவரா கம்பெனி வந்து யாருக்கும் லட்சக்கணக்கு இன்கம் கொடுக்கல. சோ எல்லாருக்கும் வாய்ப்பு தான். அப்ப நான் கம்பெனிக்கு போயிட்டு அப்ப எனக்கு எல்லாம் இந்த ஒர்க் ஷாப் எல்லாம் லாஸ்டா முடிஞ்சு நான் ஒஸ்டம் போறேன்.
நான் வாஷ்ரூம் போனா எந்த பேக்குள்ள இருந்து எந்த ஃபேஸ் நான் எந்த இடத்துலயும் நான் இந்த விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணல. சோ ஏன்னு சொன்னா இதே இடத்துல வேற யாரும் இருந்திருந்தா இந்த அளவுக்கு கண்டினியூ பண்ணிக்க மாட்டாங்க. சோ நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன், எந்த பேர்ஸ தூக்கிட்டாங்க. சோ இந்த பேர்ஸுக்குள்ள எந்த சிஸ்டர் ஐடி கார்டு 20,000 மாதிரி எந்த சல்லி 4 ஏடிஎம் கார்டு இப்படி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க. சோ இன்னைக்கு நீங்க யார் நம்புவீங்க, எனக்கு போன வருஷம் 6ஆம் மாசம் நடந்தது இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டுக்கு தெரியாது. இன்னைக்கு நான் கிளம்புக்கு போயிட்டு வந்து எனக்கு ருசான சிஸ்டர் 2,000 தான் பஸ் சல்லி தந்து அனுப்பி இருந்தாங்க. சோ ஹிருணசேனம் தந்தாரு. சோ யோசிச்சு பாருங்க. அப்ப நான் அழுதுட்டு எந்த இது வந்து அந்த பையனை வந்து சந்தோஷமா முடியல. நான் சரியா கவலைப்பட்டு சரியா அழுதேன், இந்த விளையாட்டு தொலைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி. சோ நான் இன்னைக்கு நான் என் வீட்டை வந்து சொல்லியிருந்தேன், என்ன இதை இன்றைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்ண விட்டுருப்பாங்களா? சோ இது சரி வராதுன்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க, எங்களை தடுத்திருப்பாங்க. சோ நான் இது வரைக்கும் செல்லல, காணாமத்தன்னு தெரியும் ஏதோ ஒரு வகையில. ஏன்னா கம்பெனியை நான் காரணம் காட்டல. ஏன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப அதாலன்னு சொன்னா எவ்வளவு கதை சொல்லுவாங்க இல்லையா? சோ ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றேன் நான் இந்த இடத்துல. நாங்க நிறைய விஷயங்களை வந்து தியாகம் பண்ண ரெடியா இருக்கிறேன். நான் அன்றைக்கு என் 20,000 என் சல்லி தொலைஞ்சிட்டு, என் ஐடி கார்டு தொலைஞ்சிட்டு, என் ஏடிஎம் கார்டு எல்லாம் தொலைஞ்சிட்டு, நான் மைண்ட் செட்ல இது சரி வராது, எனக்கு இப்படி ஆகிட்டு நான் அதே கவலைப்பட்டு இருந்தேன்னு சொன்னா இன்றைக்கு நான் இவ்வளவு விஷயங்களை எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குமா? சோ சில விஷயங்கள் நாங்க எதிர்பார்க்காம நடக்கும் இல்லையா? சோ அதனால வந்து நாங்க அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கணும். சோ இன்னைக்கு நான் அதை விட நல்ல இன்கம் எடுக்கிறேன். நான் இன்கம்ல வந்து நான் இந்த ஐடி கார்டு எல்லாம் செஞ்சு கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண போக்குல கம்பெனியை விசிட் பண்ணி பாத்துக்கொண்டேன். சோ அடுத்தது ஸ்லைட் போங்க அனுஷா சிஸ்டர். ஓகே, நான் ஜூன் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் ஆகின அன்றைக்கு எந்த 30,000 சல்லியை போட்டு நான் என்ன செய்யறேன், கொஞ்சம் எனக்கு ரிசுவைல் ஆர்டர்ஸ் வந்துச்சு. அதுல வந்து சிம்பிளோயில் எல்லாம் நான் ஏண்ட பர்சனல் ஆர்டருக்கு நான் எடுத்தேன். சரியா, நான் 250 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி எனக்குல நான் இப்ப 250 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ண இந்த ஃபெஸ்டிவங்க 10 என்ன ஃபோக்கஸ் பண்ணணும். சோ நான் ஆல்ரெடி ஒரு ஃபிலிம் செஞ்சேன். ஒரு ஃபிலிம் இல்லாததுல டீம் உடஞ்சிட்டாங்க. சோ நான் என்ன செய்யணும், இப்ப எனக்கு டீம் போடணும். நான் என்ன செய்வேன் தெரியுமா, ஒரு நாளைக்கு 4-5 பேரோட பேசுவேன். ஒருத்தர் தான் இந்த பிசினஸுக்கு ஜாயின் ஆகுவாங்க. சோ எனக்கு கீழே 4 பேர் எனக்கு கீழே வரலைன்னா 4 பேருக்கு நான் எவ்வளவு டைம் அரவர் சரி நான் இந்த பிசினஸ் பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். சோ இவங்க இந்த 4 பேர் என்னோட சேர்ந்து இந்த பிசினஸ் செய்யலன்னு சொல்லி நான் இந்த பிசினஸ கிவ் அப் பண்ணல. நீங்க எவ்வளவு இந்த பிசினஸ்ல நோஸ் கேக்குறீங்களோ அவ்வளவு நீங்க சக்சஸ்ஃபுல்லா நோக்கி போறீங்கன்னு அர்த்தம். நான் சொன்ன மாதிரி உங்களோட ஹார்ட் ஒர்க் தான், உங்களோட முயற்சி தான் உங்களை உயர்த்துமே தவிர நீங்க என்னால இயலாது, நீங்க நெகட்டிவ் தோட்ஸ உள்ள கொடுக்காதீங்க. என்னால இயல, நான் 5 பேர்ட்ட பேசிட்டேன், 5 பேரும் பிசினஸுக்கு இயலான்னு சொல்லிட்டாங்க. நான் 10 பேர்ட்ட பேசிட்டேன், 10 பேர் 11வது பேர்ட்ட பேசுங்க. நீங்க எவ்வளவு நான் சொன்ன மாதிரி நீங்க எவ்வளவு நோஸ் கேக்குறீங்களோ அவ்வளவு சக்சஸ் அடைவீங்க. சோ நிறைய விஷயங்களை இந்த எபெக்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இதண்ட இல்லை நான் இன்கம் எடுக்கிறேன் அது எல்லாத்தையும் தாண்டி நாங்க இன்னைக்கு ஒருத்தருக்கு இந்த ப்ராடக்ட வந்து சஜஸ்ட் பண்றோம்னு சொன்னா அவங்க ஒரு நோக்கி ஒன்று எடுப்பாங்க. சோ அவங்களோட யாரோ ஒருத்தரை நோயை நாங்க குணமாக்குறதுக்கு காரணமா இருக்கிறோம். விளங்கிச்சு, எங்களுக்கு யாருண்டே தெரியாத உறவு கிடைக்குது. இது ஒரு டீம் ஒர்க். நான் இந்த எபெக்ஸ் அவராவை ஜாயின் பண்ண ரீசன் என்ன தெரியுமா, எனக்கு நான் ஸ்கூல் படிக்கக்குள்ள இருந்து எனக்கு டீம் ஒர்க் சரியான இன்ட்ரெஸ்ட். சோ நாங்க இப்ப செய்யறது ஒரு டீம் ஒர்க். சோ எனக்கு யார் அவங்க என்ன மாதிரி எனக்கு டீட்டெயிலா தெரியாது. சோ எனக்கு நல்லா க்ளோஸா இருப்பாங்க. சோ இதுல அப்துல் நபில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இந்தியால பெஸ்ட் நம்பர் 1 லீட் அவர் சொல்லுவாரு, நான் எனக்கு கீழே ஒரு டவுன்லைனரை கொண்டு வரேன்னா நான் ரத்த வந்த உறவு மாதிரி நான் அவங்களோட வந்து க்ளோஸா இருக்கணும். விளங்கிச்சா? நீங்க இந்த பிசினஸ் எல்லாம் தாண்டி நாங்க எல்லாரோட நோக்கம் என்ன, நான் சம்பாதிக்கணும். நான் இந்த எபெக்ஸ் அவரா கம்பெனி யாருக்கு லட்சக்கணக்கு இன்கம் தந்தது, ஆப்பர்ச்சுனிட்டி தான் தந்திருக்குது. சோ பயன்படுத்திக்கொள்ளுங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கு இன்கம் எடுக்கிறாங்களா, அவங்க நிறைய டைமை கொடுத்தாங்க. சோ நாங்க யார் செய்யறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் என்ன சரி கட்ட போறோமா, இல்ல தானே. சோ நாங்க என்ன செய்ய போறோம், எங்க டைமை மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். சோ நிறைய டைமை கொடுங்க. நீங்க நிறைய பேரை நாங்க எவ்வளவு பேர் இந்த பிசினஸுக்காக நாங்க சந்திக்கிறோமோ அவ்வளவு நாங்க இந்த பிசினஸ்ல வந்து சக்சஸ் அடையலாம். சோ நான் ஃபெஸ்ட்டுக்கு போட்ட ஆர்டர் இந்த 250 பாயிண்ட்ஸுக்குரிய ஆர்டர்ஸ் தான். இது ஃபெஸ்ட் இன்கம் நான் எனக்கு 2 மாசத்துக்கு போறது எனக்கு கிடைச்சு. நான் சொன்ன மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நாங்க கண்டிப்பா நிச்சயமா சத்தியமா இதுல சக்சஸ் உண்டு அடைவோம். ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா சோ எங்களுக்கு நாங்க எடுத்த உடனே நாங்க சக்சஸ் உண்டு அடையலுமா,
எனக்கு இந்த ப்ராடக்ட பத்தி தெரியாம இந்த எஃபெக்ட்ஸ் அவராண்ட என்னன்னு தெரியாம நான் இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணலாமா இல்ல தானே. ஸோ கொஞ்சம் காலம் எடுக்கும், டைம் எடுக்கும். ஸோ நீங்க கிவ் அப் பண்ணாம கன்சிஸ்டன்சியா தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்க. உங்களோட கனவுகளுக்கு உங்களோட லட்சியங்களுக்கு நான் இன்கம் ஒன்று எடுக்கணும், வைராக்கியத்தோட ஒர்க் பண்ணுங்க. ஏழாண்டு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை விளங்கிச்சா. உங்களால ஏழாண்டு சொன்னா யாராலையும் மேலாது. சோ நல்ல ஒரு வாய்ப்புல நீங்க எல்லாரும் ஜாயின் ஆகிக்கிறீங்க, வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்தது சிஸ்டர், கொஞ்சம் ஸ்லைட்ல கீறாதீங்க. ஓ கொஞ்சம் இருங்க, நான் அதை அழிச்சு விட்டுறேன். கீறி இருக்காங்களே, நசத்தா சம்திங், கீறாதீங்க ஸ்லைட்ல. ஓகே, இது வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்கம், இந்த ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து நான் வித்ட்ரா பண்ண போறேன். 60,000 எடுத்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ யோசிச்சு பாருங்க, நான் வீட்ல இருந்துட்டு நான் எந்த வேலைகளை பார்த்துட்டு நான் ஒரு ஸ்கூல் இன்றைக்கு சாக்கு போக்கு சொல்ற எல்லாருக்கும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எந்த கம்பெனில இன்னைக்கு ஏ லெவல் படிச்சுட்டு ஸ்டூடெண்ட் நல்ல இன்கம் எடுக்கிற, 5 புள்ளோட தாய் இன்னைக்கு நல்ல இன்கம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு பிறந்ததுல இருந்து வீல் சேர்ல இருந்துட்டு இன்கம் எடுக்கிறாங்க. சோ இன்னைக்கு டீச்சர்ஸ் மாதிரி இன்கம் எடுக்கிறாங்க. சோ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு இயலாது, கஷ்டம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்கும் எக்ஸாம்பிள் ஈக்கிறாங்க. சோ ஏழான்னு சொல்றது எதுவுமே இல்லைன்னு நாங்க சாக்கு போக்கு சொன்னோம்னா எங்கட சக்சஸ் தான் இல்லையா சொல்லுவாங்க. டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க, நேரம் பொண்ணானதுன்னு சொல்லுவாங்க. சோ டைமை பயன்படுத்தி கொள்ளுங்க. இன்னைக்கு நாங்க எவ்வளவு பேர் சோசியல் மீடியா வந்து வாட்ஸ்அப் பண்ணும், டிக்டாக் ஒன்று, ஃபேஸ்புக் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன. சோ இன்னைக்கு உங்களோட மதிப்பு உங்களுக்கு விளங்கணுமா, நீங்க உங்கள்கிட்ட பணம் இருக்கணும். நீங்க எப்படியாப்பட்டவரா இருந்தாலும் உங்கள்கிட்ட பணம் இருந்தா தான் உங்களை வந்து மதிப்பாங்க, விளங்கிச்சா. சோ நல்ல இது வந்து எந்த ஃபர்ஸ்ட் இன்கம் நான் வித்ட்ரா பண்ணினது. சோ எல்லாரும் நீங்க இதே மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில தான் நீங்க வந்து ஜாயின் ஆகிக்கிறீங்க. சோ இன்னும் நிறைய நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணணும். சோ உங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ கொடுங்க. சோ நீங்க நிறைய விஷயங்களை சக்சஸ் அடைஞ்சு கொள்ளணும் சிஸ்டர். அடுத்தது ஓகே, இது வந்து நான் லாஸ்ட் வீக் வந்து 2 lakhs வந்து இன்கம் வித்ட்ரா பண்ணினேன்னா. ஸோ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் என்னைய சொல்ல போனா நான் நல்லா படிச்சு இருக்கிறேன் சரியா. எங்கட வாப்பாட ஃபேமிலி நல்லா படிச்சவங்க, இன்ஜினியர், டாக்டர், பிரின்சிபல் எல்லாம் நீக்கிறாங்க. என் உம்மாட ஃபேமிலி எப்படின்னு சொன்னா அவங்க மார்க்கத்துக்கு மட்டும்தான் முன்னுரிமை. நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் வெளியே போயிட்டு ஒர்க் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் என் வீட்டுல இல்ல. சோ நான் யோசிச்சு பாருங்க, நான் வீட்டுல இருந்துட்டு இன்னும் நான் வேற ஒர்க் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த வேலைகளை பார்த்துட்டு நான் இன்றைக்கு நான் மந்த்துக்கு 2 lakhs இன்கம் எடுக்கிறேன். சோ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு 2 lakhs மேலேயும் இன்கம் எடுக்கலாம். சோ நான் என்ன பொறுத்தளவுக்கு நான் ஸ்டார்டிங்ல ஈக்கிறேன். நான் ட்ராவல் பண்றது லட்சக்கணக்கு இன்கம் ஏர்னர்ஸோட. சோ நான் என்ன சொல்லுவாங்க, என்ன கனவு பெருசா இருந்துச்சுன்னு சொன்னா சின்ன சின்ன என்ன சொல்றது, சின்ன கனவு உள்ளவங்களோட நான் இவ்வளவு ஆயிரம், நான் 10,000 எடுத்தா காணும், நான் 20,000 எடுத்தா காணும், அவங்க அந்த இன்கம் சொன்ன நான் ட்ராவல் பண்ணாம நான் என்ன செய்யறேன், நான் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் அடையக்கூடிய ஒவ்வொருத்தரோடைய நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ நான் இன்னுமே எந்த இன்கம் நான் கூட்டுவேன். அதுக்குரிய இந்த தன்னம்பிக்கை தான். என்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் இருக்குது. என்ன லைஃப்ல கஷ்டம் இல்லாத மனுஷங்க இருக்கிறாங்களா, இல்ல தானே. எல்லாருக்கும் லைஃப்ல ஸ்ட்ரகிள்ஸ் ஆன சிச்சுவேஷன் இருக்கு. நாங்க உடைஞ்சு போற சிச்சுவேஷன் இருக்குது, நாங்க கஷ்டப்படுவோம், இது சரி வராதுன்னு நினைப்போம். எல்லா விஷயங்களையும் நாங்க என்ன செய்வோம், மைண்ட்ல போட்டு இது சரி வராது, நாங்க கிவ் அப் பண்ற சிச்சுவேஷன்ல தான் நாங்க என்ன செய்வோம், நாங்க என்ன செய்யணும், ஸ்ட்ரென்த் அரிக்கணும். என்ன எங்களுக்கு எதுவுமே இந்த உலகத்துல வந்து நிரந்தரம் இல்லைன்னு, ஆனா நாங்க எல்லாரும் ஒவ்வொரு விஷயங்களை கடந்து வரணும். சோ அந்த டைம்ல வந்து நாங்க கான்பிடென்ட் ஆയിരിக்கணும். என்ன தெரியுமா, என்னால பண்ண இயலும். நான் இந்த இந்த எனக்கு இன்னைக்கு 30 வயசு, எனக்கு 25 வயசுனா எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில இன்னைக்கு நான் கடந்து வந்திருப்பேன். இன்னைக்கு நீங்க யாருன்னு காட்டணுமா, நீங்க என்ன சொல்றேன்னா, உங்கள்ட்ட பணம் இருக்கணும். நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தா, நீங்க வெளியே போறதா இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தரை மாறணும். நீங்க இன்கம் ஏர்னர்ஸா உருவாகணும். உண்மைக்குமே இப்ப நீங்க ஒரு ஜீரோவாங்களோட வீட்டுல இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெருசா மதிப்பு இருக்காது. இதே நீங்க மந்த்துக்கு லட்சக்கணக்கு இன்கம் எடுக்கிற ஒருத்தன் எப்படி, இது உங்களுக்கு இந்த எபெக்ஸ் சௌரா ஜேர்னி உங்களுக்கான ஒரு இடம். இது விளங்கிச்சா, உங்களோட லைஃப் ஸ்டைல மாத்தக்கூடிய ஒரு இடம். இன்னைக்கு ஃபாரின் ட்ரிப் போய்க்கிறாங்க, விளங்கிச்சா. நாங்க
கனவுல கூட நினைச்சு பாத்திக்க நாங்க வீட்டுல இப்ப நான்லாம் நினைச்சு பாக்கே இல்லம்மா சொல்லுங்க நான் வீட்டுல இருந்து டீக்கிறேன் எனக்கு நான் ஃபாரின் ட்ரிப் போண்டு அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன் இன்றைக்கு ஸ்டேஜ் ரெகக்னைஸ் தருவாங்க இன்றைக்கு நிறைய பேர் நாங்க கல்யாணம் கட்டிட்டோம்னு சொல்லி நினைக்கிறது இன்றைக்கு கிச்சனோட இந்த லைஃப் முடிஞ்சுன்னு சொல்லி சோ உங்களுக்கான ஒரு ரெகக்னைஸ் நீங்க இன்னைக்கு 10 லட்சம் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறீங்களா உங்களுக்கு ஸ்டேஜ் ரெகக்னைஸ் ஒன்று இருக்குது சோ நீங்க இவ்வளவு பேருக்கு முன்னால உங்களுக்கு நீங்களும் அடுத்தவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து நீங்களும் வாங்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது சோ என்ன தெரியுமா வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளுங்க எல்லாருக்கும் வாய்ப்பு தான் இல்லையா இன்னைக்கு வீக்குக்கு 5 லட்சம் எடுக்கிற சாணி சிஸ்டருக்கு இதே வாய்ப்பு தான் கிடைச்சிது எங்களுக்கும் இதே வாய்ப்பு தான் கிடைச்சிது சோ நாங்க எல்லாரும் பயன்படுத்துற வீதத்தை பத்தி இன்னைக்கு எங்களோட எவ்வளவு பேர் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க இன்னைக்கு அவங்க நல்ல இடத்துல இருப்பாங்க நாங்க இன்னைக்கு வீட்டுல இருப்போம் சோ அவங்க பயன்படுத்தினது வாய்ப்பு கூட நாங்க குறைய விளங்கிச்சா சோ இன்னைக்கு யாருக்குமே லக்குன்றது என்று ஒன்று இல்ல விளங்கிச்சே நாங்க எல்லாருமே எங்கட ஹார்ட் ஒர்க் எங்கட முயற்சி எல்லாராலையும் எல்லா மேலும் நீங்க எல்லாரும் ஜாயின் ஆகிக்கிறீங்க நல்ல லட்சக்கணக்கு இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல சோ வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க அனுசா சிஸ்டர் சோ இது லாஸ்டா எங்களுக்கு எபெக்ஸோட கம்பெனியால இப்ப இன்னைக்கு நீங்க 50,000 எடுத்திருந்தாலும் உங்களுக்கு கம்பெனில வந்து ஸ்டேஜ் ரெகக்னைஸ் உண்டு சர்டிபிகேட் உங்களை கௌரவிப்பாங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஒர்க்ல வந்து டெடிகேட்டிவா ஒர்க் பண்ணுங்க விளங்குச்சு உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும் சும்மா ஏனோ தானண்டு ஈக்காதீங்க நான் இன்னைக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் ஒரு கனவுகள் இருக்குது இல்லையா நான் சம்பாதிக்கணும் நான் இதை அடைஞ்சு கொள்ளணும் இதை செஞ்சு கொள்ளணும் எல்லாருக்கும் சாதாரணமா இருக்கு ஏன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் நாங்க சாதாரண மனுஷங்க நாங்க சோ என்ன தெரியுமா இதை அடைஞ்சு கொள்ற நாங்க இப்ப நான் இன்கம் ஒன்று எடுக்க போறேன்னா சம்பாதிக்க போறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னா இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு சரியான ஒரு இடம் மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல தேடி பாருங்க சோ நாங்க முதலாவது அதை வந்து என்ன சொல்ற முதலாவது லேர்ன் பண்ணணும் இல்லையா அதை வந்து தேடுங்க நீங்க எவ்வளவு தேடுறீங்களோ அவ்வளவு நாலேஜ வந்து நீங்க எடுத்துக்கொள்ளுவீங்க சோ இதுதான் இந்த லாஸ்ட் நாங்க கம்பெனிக்கு போயிட்டு நான் இப்ப 8 லட்சத்துக்கு மேல இன்கம் எடுத்து இருக்கிறேன் சோ லாஸ்டா எனக்கு பிப்ரவரி 5 லட்சம் இன்கம் ஏர்னர்ஸுக்கான ஒரு ரெகக்னைசிங் ஒன்று நடந்துருந்துச்சு ஸோ நீங்க எல்லாரும் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றுல ஜாயின் ஆகிக்கிறீங்க கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க நீங்க எல்லாரும் நாங்க எல்லாரோட மோட்டிவ் ஒன்றுதான் நாங்க இன்கம் ஏர்னர்ஸா உருவாகணும் நல்ல இன்கம் எடுக்கணும் எந்த ஆசைகளை எந்த லட்சியங்களை நான் நிவர்த்தி செஞ்சுக்கணும் நாங்க ஒவ்வொருத்தரும் நிறைய கனவுகளை அடைக்கிறோம் சோ உங்களோட கனவுகளை இப்ப நிறைய பேர் கனவுகளோட மரணிச்சவங்க தான் கூட இல்லையா சோ அதை வந்து அப்படி ஆக்கிடாம அதை வந்து நீங்க கனவுகளை அடையக்கூடிய ஒவ்வொருத்தரை நீங்க உருவாகணும் லேர்ன் பண்ணுங்க எபெக்ஸ் அவராண்ட என்னென்னு உணர்ந்து ஒர்க் பண்ணுங்க சோ பெரிய ஒரு பிக் நான் சொன்ன மாதிரி எபெக்ஸ் அவரான் நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன ஒரு விஷயம் இல்ல பெரிய ஆழ்கடல் சோ நிறைய விஷயங்கள் அந்த ஆழ்கடலுக்குள்ள நீங்க கற்றுக்கொள்வீங்க லேர்ன் பண்ணுவீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சோ கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க எல்லாருக்கும் வாய்ப்பு தான் சோ இன்னைக்கு நான் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் சோ கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க நானும் ஒரு சாதாரண உங்களை மாதிரி ஒன்றுமே தெரியாம ஒரு ஜீரோ நாலேஜோட தான் இந்த எபெக்ஸ் அவரா பிசினஸ்ல வந்து ஜாயின் ஆகினேன் சோ இந்த ஸ்கில்ஸை வந்து வளர்த்து கொண்டேன் சோ அதே மாதிரி ஏழாண்டு இல்ல ட்ரை பண்ணுங்க நீங்க டெய்லியும் எஃபர்ட் போடணும் ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஆக்டிவ கூட்டுங்க இன்னைக்கு 1 hour கொடுக்குறீங்களா நாளைக்கு 2 hours கொடுங்க இன்னைக்கு 2 பேரோட மீட்டிங் சாரி 2 பேருக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பேசுறீங்களா நாளைக்கு 4 பேருக்கு பேசுங்க சோ டெய்லியும் எஃபர்ட் போடுங்க டெய்லியும் நீங்க உங்களோட இன்கம் எடுக்கிறத கூட்டணும் சோ வீக்லி இன்கம் கிடைக்கும் சோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் தேங்க்யூ என் லீடர்ஸ் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த எல்லாருக்கும் பிக் தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் இதே மாதிரி நானும் உங்களே மாதிரி ஒரு ஜீரோ நாலேஜோட தான் ஜாயின் ஆகினேன் சோ இன்னைக்கு நானும் ஒரு இன்கம் ஈக்கிறேன் சோ இன்னும் என் இன்கம் கூட்டிக்கொள்வேன் நீ உங்களோட ஆசைகளை உங்களோட கனவுகளை உங்களோட லட்சியங்களை அடைஞ்சு கொள்றதுக்கு இந்த எபெக்ஸ் அவரா வாய்ப்பு உங்களுக்கு பிக் சப்போர்ட்டிவ் வாய்க்குமெண்டு நான் எதிர்பார்க்கிறேன் சோ அதே மாதிரி நீங்க எல்லாரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்க எல்லாரும் இன்கம் ஏர்னர்ஸா உருவாகணும் சோ நீங்க கண்டிப்பா உருவாகுவீங்க ஏழாண்டு சொல்லி எதுவுமே கிடையாது விளங்கிச்சா நாங்க எல்லாருக்கும் உங்களால ஏழாண்டு சொல்லி சொன்னா யாராலையும் மேலாது சோ நாங்க எல்லாரும் எங்களை மாதிரி ஒருத்தர் தான் இன்னைக்கு நல்ல இன்கம் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஓகே தேங்க்யூ சோ மச் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டுட்டு இருந்ததுக்கு ஜிசாக்கல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் குட் நைட் ஓகே அனுஷா சிஸ்டர் Okay, dear. And first of all, thank you so much, and Asmiya and Adima Nasrin.
எப்படி சொல்றேன், நான்லாம் வளமையா ருஷானி அக்காட மோட்டிவேஷன் மட்டும்தான் மோஸ்ட்லி கேட்டிருக்குது. பட் இந்த லாஸ்ட் 2 வீக்கா இதுல இருக்க நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும் போதும் இன்னும் 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 வந்து, ஏன்னா எல்லாரோட ஸ்டோரிக்குள்ளேயும் ஒரு எமோஷனல் கலந்துருக்கு. அவங்களோட லைஃப் ஜேர்னி, அவங்க என்ன ரீசனுக்காக வந்திருக்காங்கன்றது. ஸோ நம்ம வளமையா சக்சஸ் ஸ்டோரிஸ்னு சொன்னா புத்தகத்துல வாசிக்கிறது, யூடியூப்ல போய் தேடி பார்ப்போம். நான் எபெக்ஸரால வந்து லேர்ன் பண்ண ஒரு விஷயம், ப்ராக்டிக்கலா கண் முன்னுக்கு ஒவ்வொருத்தரும் ப்ரூஃபா இருக்கிறாங்க. ஸோ இதுல நியூ மெம்பர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, இதை விட உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் வேணும்னு தெரியல. எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடலா, இன்ஸ்பிரேஷனா எல்லாருமே இருக்காங்க. அண்ட் அவங்க மட்டும் க்ரோ ஆகாம எல்லாரோட டீம் மெம்பர்ஸும் க்ரோ ஆகணும்னு சொல்லி இப்படி ஒரு டைம் எடுத்து அவங்க மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நான் இந்த செய்யற வேலை எல்லாம் தூக்கி வச்சுட்டு ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தேன் 2 பேர் பேசுறதையும். அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கே இப்படி இருக்குன்னு சொன்னா இதுல இருக்க நியூ மெம்பர்ஸ்க்கு ஐ திங்க் அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட பிப்ரவரி மந்த் முடியுது. ஸோ நாளைக்கு ஒரு நியூ மந்த் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எப்பயுமே நியூ மந்த் ஒரு நியூ விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ நீங்க நாளையில இருந்து உங்களோட புது மாசத்தை எபெக்ஸரோட சேர்ந்து சந்தோஷமா ஒர்க் பண்ணுங்க. பிகாஸ் 100% வேர்ல்ட் கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். எத்தனையோ பேரோட சிரிப்புக்கு பின்னால இன்றைக்கு எபெக்ஸரோட ஒரு இன்கம் வந்து இருக்குதுன்னு சொன்னா, நிறைய பேரோட அச்சீவ்மெண்ட்க்கு பின்னால எபெக்ஸரா இருக்குதுன்னு சொன்னா அதுதான். ஸோ நம்ம நாட்டிலேயே நம்ம சொந்தமா வேலை செஞ்சு நம்ம நாட்டு உற்பத்தியவே நாங்க வந்து இன்னும் இன்னும் மேம்படுத்துறதுக்கான ஒரு ஜாப் இது. ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணி செய்யுங்க. ஸோ இது வரைக்கும் கேர்லெஸ்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னும் அதிகமா நீங்க ஒர்க் பண்றதுக்கு இது ஒரு அப்படியே ஒரு பூஸ்ட் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். எனக்கு அப்படித்தான் இருக்கு. ஸோ ஜெசாக்கலாயிரா 2 பேருக்குமே தேங்க்யூ. இன்னும் இன்னும் நீங்க மேல போகணும், அதை நான் பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அது கண்டிப்பா நடக்கும். அண்ட் இவ்வளவு நேரம் மீட்டிங்ல இருந்து எல்லாருக்குமே தேங்க்யூ. கண்டிப்பா உங்களோட டீம் மெம்பர்ஸ் யாராவது ஜாயின் பண்ணாம இருந்தா நாங்க ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். கண்டிப்பா அவங்களுக்கு இதை அனுப்பி பார்க்க வைங்க. தேங்க்யூ. குட் நைட் எவ்ரி ஒன்.